Hi everyone, welcome to Jay's Crafters World. இன்னைக்கு குக்கிங்ல வந்து சிக்கன் வச்சு சிக்கன் சாண்ட்விச் அண்ட் சிக்கன் டோஸ்ட் பண்ண போறோம். இன்கிரிடியன்ட்ஸ் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ஒரு 500 grams சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு போன்லெஸ் சிக்கன் இல்லை சிக்கன் கீமா டைரக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த போன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த சிக்கனை ஒரு 5 minutes வாட்டரில் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே லைட்டாக டர்மரிக்கும் சால்ட்டும் போட்டு பாயில் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் பாயில் ஆன உடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சிக்கன் கீமா செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பெல் பெப்பரையும் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பெல் பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் பெல் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 parts கார்லிக்கும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டைனி பீசஸாக சாப் பண்ணுங்க. இப்போது நம்ம ஆற வச்சிருந்த சிக்கன்லேருந்து போன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதிலேருந்து ஒரு 3 pieces சிக்கன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி சிக்கனை வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் கீமா கிடச்சிதுன்னா இந்த மெத்தட் வேண்டாம், டைரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீமா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு ஒரு பேனில் 1 tablespoon ஆயில் ஊற்றிட்டு பட்டர் லைட்டாக போட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சோண்டு ஆனியன்ஸ் மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன் வேறு மெத்தட் பண்ணுறதுக்கு. ஆனியன்ஸ் லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் ஸ்மெல் போன உடனே நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருந்த பெல் பெப்பர்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெல் பெப்பர்ஸும் கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். பெல் பெப்பர்ஸ் நல்லா வதங்கி வரப்போ நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு 1/4 teaspoon போல் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 teaspoon போல் கரம் மசாலா, ஒரு 1 teaspoon ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். மசாலா ஸ்மெல் போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த சிக்கன் ஸ்டாக்லேருந்து கொஞ்சோண்டு தண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 tablespoon சால்ட் ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சால்ட்டோட லெவலும் காரோட லெவலும் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்மளோட ஷ்ரெடட் சிக்கனை ஆட் பண்ணி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சீசனிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், எந்த சீசனிங் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. நம்ம ஆட் பண்ண தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் சிக்கனை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே பாயில் பண்ண சிக்கனை யூஸ் பண்ணனால லைட்டாக தான் இதை வதக்கினேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ரெஷ் சிக்கன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க, நல்லா வேகட்ட சிக்கன். நம்மளோட சிக்கன் கீமா வந்து இஸ் ரெடி டு யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு தவாவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெட்டை வந்து அது மேலே வச்சு அதுக்கு மேலே வந்து எல்லா டாப்பிங்ஸும் போட்டுட்டு சீசனிங்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 to 2 minutes வச்சிங்கன்னா சீஸ் நல்லா உருகி வந்துடும். நம்மளோட மெத்தட் 1ல் நம்மளோட பிரெட் சிக்கன் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு சிக்கன் ஸ்லைசஸ்க்கு நடுவில் சிக்கன் கீமா செஞ்சு வச்சுருந்ததை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சீஸு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மயோனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து தவாவில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கீமா பண்ணோம்ல, அப்போவே வேணும்னா கூட நீங்கள் சீஸை வந்து அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் வச்சு சிக்கன் டோஸ்ட் ஒன்று அண்ட் சிக்கன் சாண்ட்விச் ஒன்று ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஆல்.